இன்றைய தியானம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆதியாகமம் 18:18. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிச்சுட்டு வரோம். குறிப்பாய் 17 பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான், பிரியமானவர்களே, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா அவனை நான் பெரிய ஜாதியாக்க போறேன், பலத்த ஜாதியாக்க போறேன், அவனுக்குள்ளதான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். அதனால நான் என்ன செய்ய போறேனோ அதை ஆபிரகாமுக்கு நான் போய் மறைப்பேனா. ஏன்னா நான் மறைக்காம சொல்றதுனுடைய காரணம் என்னன்றத 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். தயவு செய்து அந்த வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி உண்மையாகவே ஆபிரகாம் வாழ்ந்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் அதனால தான் அவரை விக்கிரக ஆராதனை தேசத்திலிருந்து குடும்பத்திலிருந்து அவரை வேறு பிரித்து, நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தை, உன் இனத்தை, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு போன்னு சொல்றார். சொல்லிட்டு ஆதியாகமம் 12:2-3 ஆகிய வசனத்தில் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். உண்மையாகவே பாக்கியவானாய் நம்ம கருத வேண்டியவர் யாருன்னா ஆபிரகாம் தான். விசுவாசத்தின் தந்தை, விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். கர்த்தர் அவர்கிட்ட சொல்ற வாக்கு தத்தங்களை பாருங்க. உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ அவருக்கு குழந்தை கிடையாது. பிரியமானவர்களே, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆபிரகாமே, உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை தான் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை யார் யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் சபிப்பேனே கர்த்தர் சொல்லிட்டார். பிரியமானவர்களே, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளதான் ஆசீர்வதிக்கப்படும். அது நிறைவேறுச்சு. பிரியமானவர்களே, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு தன் ஒரே குமாரனை பலி செலுத்த அவர் தயங்காம போகும் பொழுது கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி, கீழ்ப்படிதலை கனப்படுத்தி, தேவனுக்கு பயப்படுகிற குணாதிசத்தை கனப்படுத்தி மீண்டுமாக அவரோடு பேசுகிறார். ஆதியாகமம் 22:17-18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த காரியங்கள் எல்லாம் ஆபிரகாம் கிட்ட மீண்டுமாக பேசுறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்களோடு என்னோடு இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நேரடியாய் வருகிறது. நாம ஆபிரகாமை போல கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோமானால், அவர் சித்தத்துக்கு நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போமானால், தேவனுக்கு மாத்திரம் பயப்படுவோமானால், அவர் நமக்கு ஆணையிட்டு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி அவருக்கு முழுவதுமாய் நம்மை சரணடைய ஒப்புக் கொடுப்போமானால், அவர் செய்ய போகிறத நம்ம கிட்ட மறைக்க மாட்டார். ஆபிரகாம் கிட்ட மறைக்கல. பிரியமானவர்களே, அவர் அந்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல அவர் அந்த தேசத்தை அழிக்க போறத, சோதோம் கொமோராவை அழிக்க போறதை குறித்து அவர்கிட்ட சொல்றதுக்கு தான் போறார். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய நாட்கள்ல கூட கர்த்தர் என்ன நடக்க போகுது, நம்ம குடும்பத்துல, நம்ம பர்சனல் லைஃப்ல, நம்ம வசிக்கிற பகுதியில
நம்ம தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்னு சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய், வேத வசனங்கள் மூலமாய் நம்மோடு பேசணும்னா நம்ம ஆபிரகாமை போல சொல்லுக்கு கீழ்ப்படியணும், கை கொண்டு நடக்கணும், அவருக்கு பயப்படணும். ஆதியாகமம் 26 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பேசுறாரு, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களை கை கொண்டபடியினால். கர்த்தர் ஈசாக்கு கிட்ட இந்த வார்த்தையை சொல்றார். ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு, என் விதி, என் கற்பனை, என் நியமம், என் பிரமாணம் எல்லாத்தையும் கை கொண்டபடினால் அங்கு கர்த்தர் சொல்றார், நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன், உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை அப்படியே நிறைவேற்றினார். பிரியமானவர்களே, நீங்க அப்போஸ்தலர் 3:25-26 வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள், உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்று பேதுரு அங்கு பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கர்த்தர் இந்த நாளிலே நமக்கும் அவர் செய்ய போகிறதை மறைக்காமல் வெளிப்படுத்தும்படி செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்திலே ஆதியாகமம் 18:18 நாங்கள் வாசித்து தியானித்திருக்கிறோம். அப்பா, ஆபிரகாமுக்கு நீர் சொன்ன காரியங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். அப்பா, ஆபிரகாமை போல உன் சொல்லுக்கு கீழ்ப்படிய, ஆண்டவரே உமக்கு பயப்பட நீர் எதை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ அதற்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அவரிடத்தில் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவருடைய குமாரனிடத்திலும் அவருடைய சந்ததியினிடத்திலும் நிறைவேற்றினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மூலமாய் நம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமென் என்றும் நீர் அப்படியே நிறைவேற்ற போறதுக்காய் ஸ்தோத்திரம். எபேசியர் 1:3 கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல உமக்கு பயப்பட, ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய ஆண்டவரே எங்களையும் கூட அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல, பவுலை போல உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.